இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்சஸ்ல இருந்து. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்குது இந்த வருஷத்தோட. ஏன் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, நியூஸோட சேர்ந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்டையராக இந்த ஸ்டாக்கை நீங்கள் A to Z தெரியணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஐயை வந்து மீட் பண்ணி இறங்கிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து 15% மேலே போய் இப்போ வந்து மார்க்கெட் முடியும் போது 8% வந்து நின்றுச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ஸ்டாக் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி சேஃபாக இருக்கும். சரியா. சரி, ஓகே. இந்த கம்பெனி வந்து பிஜி குரூப். இந்த குரூப் எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1977 இருக்குது. ஸோ இந்த பிஜி எலக்ட்ரோ இவங்க ஒரு சப்சிடரி குரூப்பாக எப்போ மாறுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2003 இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஒரிஜினல் எக்யூப்டு மேனுஃபேக்சர் OEM ODM, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளுங்க. ஓகேங்களா. ஸோ ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி தான் மேஜராக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க இவங்க. ஸோ டோட்டலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்ஸ் யார் யாருன்னா எல்ஜி, வேர்ல்ஃபூல், கோத்ரேஜ், கெரியர், கிராம்ப்டன், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார், வோல்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து வெல் நோன் கம்பெனி. மொத்தமாக இந்தியாவில் 11 பிளான்ட் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஒரு மந்த்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs ஏசி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 lakhs அவுட்டர் ஏசி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 25,000 விண்டோ ஏசி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 1.15 lakh வாஷிங் மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாகவே. சரிங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த காரணத்தால் கம்பெனியோட வரவு செலவு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வரவு செலவு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா உங்களால் அப்போ தான் பார்க்க முடியும். சரியா. சரி, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே கன்சிஸ்டன்சியாக, ஓகேங்களா. ஸோ போன இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு ப்ராஃபிட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 56%ன்றது இந்த ஸ்டாக்குக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல நியூஸ் தான் இந்த ஸ்டாக்குக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம். இதுதான் ரொம்பவே முக்கியம். எஸ். ஸோ வழக்கமாக நம்ம சேனலில் ஒரு விஷயம் நான் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா 1 year முன்னாடி இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 1 year முன்னாடி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 year அப்படின்னு நான் வைக்கும்போது ஸோ எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. கரெக்டாக. ஆர் இஃப் யூ ஆர் பையிங் இந்த லோ ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் லெவல் இட் குட் பி கோயிங் தேர். ஓகே. ஸோ 71 or 720 கிட்ட போகுது. கிட்டத்தட்ட 380%ங்க. ஓகேங்களா. ஸோ 380%னா விச் மீன்ஸ் லம்சமாக நீங்கள் 1 லட்சம் இதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கையில் வந்து 4.5 லட்சமாக வந்து அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்கும். இதுதான் வந்து சினாரியோவாக இந்த ஸ்டாக்கில் வந்து நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து இது ரொம்பவே ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருந்திருக்கு. இதுக்கு மெயினான காரணம் வந்து இவங்க கன்சிஸ்டன்சியாக லாபத்தை வந்து நல்லாவே வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 நியூஸுங்க. ஸோ சொன்ன மாதிரி இவி வெஹிக்கல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. லித்தியம் அயன் பேட்டரி ஃபியூச்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டரி வந்து பெருசாக இருக்கும். நம்ம வந்து வாட்டர்ஸ், இந்த டிஸ்டில் வாட்டர்லாம் ஊற்றி அதை வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இது வந்து R&D பண்ணி அவங்க சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் இந்த ஸ்டாக்குக்கு ரேலின்றது பயங்கரமாகவே போகும். ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து இது டெக்னிக்கல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி போட்டுட்டேன்னா இட் குட் பி a சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க லைனை வந்து சப்போர்ட் சொல்லுவாங்க, மேலே இருக்க லைனை வந்து ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ஒரு மூமெண்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. போனதுக்கப்புறம்
அகைன் அது வந்து அது கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இதுக்கப்புறம் இதோட மூவ் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 800 ஆர் 760 போகிறதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிகாஸ் நியூஸும் நல்லா ஃபேவராக வருது, கண்டினியூஸாக கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இது ஃபண்டமெண்டல் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனரில் போய் பாருங்கள், அதில் க்ளீனாகவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ மை சஜஷன், இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்றது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பிகாஸ் ஒரு மணியும் நீங்கள் கோயிங் டு இன்வெஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட். ஓகே, பட் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு தீம் தெரியணும். ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.